வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் இன்று நண்பகல் நிலவரப்படி கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இந்த புயல் அடுத்த 6 மணி நேரத்தில் அதிதீவிர புயலாக மாறி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே இன்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக சென்னையை அடுத்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று நண்பகல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அடையாறு ஆற்றின் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குஜராத்தில் இன்று தொடங்கி வைத்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் அகமது பட்டேலின் மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் இன்று நண்பகல் நிலவரப்படி கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது அடுத்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் அதிதீவிர புயலாக மாறி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரி அருகில் இன்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கரையை கடக்கும் என்றும் அவர் கூறினார். தீவிர புயல் நிவர் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு தென்கிழக்கே சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இதில் தற்பொழுது காற்றின் வேகமானது 105 முதல் 115 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிறது. இது தொடர்ந்து இன்று மதியம் அதிதீவிர புயலாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து புதுவைக்கு அருகே இன்று இரவு கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் 27ஆம் தேதி வரை மழை தொடரும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், அதிகனமழையும் பெய்யக்கூடும். பலத்த காற்றை பொறுத்தவரையில் முன்பு கூறியபடி புயல் கரையை கடக்கின்ற சமயங்களில் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு 130 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயத்தில் 155 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்கள் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. புயல் எச்சரிக்கையை அடுத்து கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டத்தில் நிவார் புயலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. மாவட்டத்தில் தற்போது தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்டு தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அனைத்து துறை அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டு அதன்படி மாவட்டத்தில் 164 ஜெனரேட்டர்கள், 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மண் மூட்டைகள் தயார் நிலையில் உள்ளன. மேலும் ஜேசிபி இயந்திரங்கள், மினி டெம்போக்கள் மற்றும் பல்வேறு மீட்பு சாதனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்ட காவல்துறை மூலம் விளம்பர பதாகைகள் தற்போது அகற்றப்பட்டு வருகிறது. மேலும் மாவட்டத்தில் இதுவரை 5000 பேர் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்டத்தில் தற்போதைய நிலையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிறப்பாக செய்து வருகிறது. தற்போது இன்று காலை முதல் கடலூரில் மழை பெய்து வருகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. 3 நாட்களாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. கடலூர் துறைமுகத்தில் 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் இருந்து இளஞ்செழியன். நாகை துறைமுகத்தில் நிவர் புயல் சின்னம் காரணமாக 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் சின்னம் தீவிரமாகியுள்ளதால் படகுகள் அனைத்தும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் தொடர்ந்து நல்ல மழை, லேசான காற்றுடன் கூடி பெய்து வருகிறது. விடாத மழையினால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். மாவட்டத்தில் புயல் நிவாரண மையங்களில் இதுவரை 9112 பேர் தஞ்சம் அடைந்துள்ளனர். புயல் நிவாரண மையங்களில் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும்
மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் தரங்கம்பாடி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் புயலினால் சேதமடைந்துள்ளது. ஓரிரு இடங்களில் தொடர் மழையினால் தண்ணீர் நிரம்பி தேங்கி இருக்கிறது. விடாமல் மழை பெய்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் வெளியே வரவில்லை. ஆழ்நடமாட்டம் இன்றி அனைத்து பகுதிகளிலும் வெறிச்சோடி காணப்படுகிறது. கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வந்த இடங்களில் கடலில் புகுந்து காணப்படுகிறது. தொடர்ந்து கடற்கரை பகுதியில் அலைகள் வெகு தொலைவிற்கு வந்து செல்கிறது. கடல் அலைகளின் வேகத்தினால் வெளியில் இருந்து கடலுக்கு செல்லும் மழை நீர் தேக்கம் அடைந்து காணப்படுகிறது. மாவட்டத்தில் கடைகள் அனைத்தும் அடைத்து காணப்படுகிறது. அனைத்து அலுவலகங்களிலும் அத்தியாவசிய தேவை இல்லாமல் இருப்பின் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் பத்திரமாக பூட்டிக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதை அடுத்து சென்னையை அடுத்த செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று நண்பகல் வாக்கில் வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இது படிப்படியாக மேலும் அதிகரிக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் 25 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் செம்பரம்பாக்கம் ஏரி அமைந்துள்ளது. இதன் நீர்மட்ட உயரம் 24 அடி ஆகும். இதன் முழு கொள்ளளவு 3645 மில்லியன் கன அடி. தற்போது தொடர் மழை காரணமாக 22 அடியில் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருப்பதால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று மதியம் சரியாக 12 மணி அளவில் நீரானது வெளியேற்று வழியாக மூலம் உபரி நீர் 1000 கனஅடி திறந்து விடப்படுகிறது. இதன் காரணமாக குன்றத்தூர், நத்தம், காவலூர், திருநீர்மலை, திருமுடிவாக்கம், வழிநிலை மேடு உள்ளிட்ட தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அடையாறு கால்வாய் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காணுநகர், சூளைப்பள்ளம், திடீர் நகர், அம்மன் நகர், பர்மா காலனி, ஜாபர்கான்பேட்டை, கோட்டூர்புரம், சித்ரா நகர் மற்றும் அடையாறு ஆற்றையொட்டிய தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் அருகில் உள்ள மாநகராட்சி நிவாரண மையங்களுக்கு செல்லுமாறு ஆணையர் திரு பிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநகராட்சியின் சார்பாக 169 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர உதவி தேவைப்படுவோர் 1913 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஆற்றின் கரையோரத்தை வேடிக்கை பார்க்க பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்திலிருந்து 1000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் சென்னையில் வசிக்கும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புயல் எச்சரிக்கையை அடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் மற்றும் பதாகைகளை உடனடியாக அகற்றுமாறு மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு ராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். புயலால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களில் நிவாரண முகாம்கள் முழு அளவில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நிவர் புயல் எச்சரிக்கையை அடுத்து மாமல்லபுரத்தை சுற்றியுள்ள மீனவர் குப்பம் பகுதிகளை செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கண்ணன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பகுதியில் இன்று காலை ஆய்வு மேற்கொண்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாமல்லபுரம் அரசு பொது மருத்துவமனையில் கூடுதல் படுக்கை வசதி மற்றும் ஜெனரேட்டர்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. குஜராத் மாநிலம் கெவாடியாவில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உரையாற்றுகிறார். அரசியல் அமைப்பு சட்ட தினம் நாளை கொண்டாடப்படுவதை அடுத்து ஜனநாயக தூண்களாக விளங்கும் சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த மாநாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, குஜராத் மாநில ஆளுநர் திரு ஆச்சார்யா தேவ்ரத் மற்றும் அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்று சிறப்பு நாணயத்தையும் சிறப்பு தபால் தலையையும் வெளியிடுகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். பீகார் மாநில சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பிஜேபியின் மூத்த தலைவர் திரு விஜயகுமார் சின்ஹா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார். மகா கூட்டணியின் சார்பில் ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் திரு அவாத் பிகாரி சௌத்ரி நிறுத்தப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அகமது பட்டேல் கோவிட்-19 தொற்று காரணமாக இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 71. கோவிட்-19 நோய் தொற்று காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் அதிகாலை 3:30 மணி அளவில் மரணமடைந்ததாக அவரது மகனும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு ஃபைசல் பட்டேல் தெரிவித்துள்ளார். அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனா்.
நாடு முழுவதும் கோவிட் நோய் தொற்றை கண்டறிவதற்காக கடந்த 24 மணி நேரத்தில் 11,60,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து 93.72% பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் இன்று நண்பகல் நிலவரப்படி கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இந்த புயல் அடுத்த 6 மணி நேரத்தில் அதிதீவிர புயலாக மாறி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே இன்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக சென்னையை அடுத்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று நண்பகல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அடையாறு ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குஜராத்தில் இன்று தொடங்கி வைத்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் அகமது பட்டேலின் மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.